Hey guys, welcome back. In the video, we exercise 10.1 தான் பார்க்க போகிறோம். First sum, how many tangents can a circle have? So first tangentனா வந்து ஒரு சர்க்கிளையோ இல்லை ஒரு கர்வையோ ஒரு லைன் வந்து ஒரு இடத்துல டச் பண்ணால் அது பேர் தான் டேஞ்சன்ட். ஓகேவா? இப்போது இந்த சர்க்கிளில் வந்து இந்த லைன் வந்து ஒரு இடத்துல டச் பண்ணுதா, இதுக்கு பேர் தான் டேஞ்சன்ட். இந்த லைன் பேர் தான் டேஞ்சன்ட், ஏபி பேர் தான் டேஞ்சன்ட், அந்த பி வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். புரிஞ்சதா? இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு சர்க்கிளுக்கு எத்தனை டேஞ்சன்ட் வரைய முடியும்னு கேட்குறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ இங்கே ஒன்று வரையலாம், அகெயின் இந்த மாதிரி நம்ம எக்கச்சக்கமான டேஞ்சன்ட் வரையலாம். கரெக்டாக? ஸோ இதோட ஆன்சர் வந்து இன்ஃபினிட். செகண்ட் கொஸ்டின், a tangent to a circle intersect it in dash points. மொத்தம் எத்தனை பாயிண்ட் டேஞ்சன்ட் வந்து இன்டர்செக்ட் பண்ணுன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரே ஒரு பாயிண்டில் தான் கரெக்டாக. ஸோ 1. செகண்ட் சப்டிவிஷன், a line intersecting a circle in 2 points is called dash. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, a line intersecting a circle in 2 points is called dash. இங்கே என்னென்னா இன்டர்செக்டிங்கிற வேர்டு தான் கீவேர்டு. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஒரு சர்க்கிளில் வந்து ஒரு லைன் இந்த மாதிரி இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா இதுக்கு பேர் கார்டு. இப்படி கட் பண்ணுச்சுன்னா அது பேர் சீக்கெண்ட். ஓகேவா? இதுக்கு பேர் கார்டு, இதுக்கு பேர் சீக்கெண்ட். இதே ஒரு இதில் ஒரு பாயிண்டில் டச் பண்ணால் அது பேர் டேஞ்சன்ட். அந்த லைன் பேர் டேஞ்சன்ட். இந்த பாயிண்ட் பேர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ட் பண்ணால் கார்டு, கட் பண்ணால் அது பேர் சீக்கெண்ட். ஓகே, 2 இன்டர்செக்டிங்னா அப்போ வந்து இது பேர் கார்டு. நெக்ஸ்ட், a circle can have how many parallel tangent the most? இந்த கொஷின் வந்து நீங்கள் எல்லாருமே நான் நினைக்கிறேன், அது நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போது ஒரு நிமிஷம். ஒரு சர்க்கிளில் எத்தனை parallel tangent வரைய முடியும்னு கேட்குறாங்க. அட் த மோஸ்ட் மீனிங் வந்து மேக்ஸிமம். இது உங்களுக்கு இதில் கூட வரும், ப்ராபபிலிட்டி அண்ட் பாலினாமியலில். அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு சர்க்கிளுக்கு எத்தனை மேக்ஸிமம் parallel tangent வரைய முடியும் அப்படின்னு நான் அதான் கொஷின். கரெக்டாக? இப்போ நீங்கள் சொல்லலாம் இன்ஃபினிட்னு சொல்லலாம். இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது ஒரு parallel tangent. கரெக்டாக? இது ரெண்டுமே அகெயின் இதுவும் parallel, இப்படி வரையலாம். கரெக்டாக? ஆனால் இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து 2. அந்த 2 அவன் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னா, எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வரைகிற டேஞ்சன்ட் இருக்குல்ல, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த 2 டேஞ்சன்ட் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேஞ்சன்ட் பேர் ஏபி. டேஞ்சன்ட்னா அந்த லைன் செக்மெண்ட் தான். கரெக்டாக? அப்போ ஏபி இது சிடி. இப்போது ஏபியும் சிடியும் பேரலல், இல்லை நோ டவுட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு டேஞ்சன்ட் வரைகிறேன், இல்லை இங்கே இன்னொன்று வரைகிறேன். ஓகேவா? இப்போது இதுக்கு பேர் வந்து பிக்யூன்னு வச்சுக்கலாம், இதுக்கு பேர் எல்எம்னு வச்சுக்கலாம். இப்போது பிக்யூ இஸ் பேரலல் டு எல்எம். கரெக்டாக? ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு டேஞ்சன்ட் ஆச்சா அது எல்லாத்துக்குமே வந்து பேரலாக இருக்கணும். இப்போ நீங்கள் இது வரைஞ்சிங்கன்னா, இப்போ இது ரெண்டும் பேரல், இது ரெண்டும் பேரல். கரெக்டாக? ஆனால் இதுக்கு வந்து இது பேரல் கிடையாது. அதே மாதிரி இதுக்கு வந்து இது பேரல் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே ஒன்று வரைஞ்சா அது எல்லாத்துக்குமே பேரலாக இருக்கணும். அப்போ வந்து வேறு பாசிபிலிட்டியே கிடையாது. ஒரு சர்க்கிளில் 2 டேஞ்சன்ட் தான் பேரலாக இருக்கும். நீங்கள் சும்மா இப்படி ஒன்று வரைஞ்சிங்கன்னா இதுவும் பேரலே கிடையாதுல்ல, இதுவும் பேரலே கிடையாதுல்ல. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நீங்கள் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. ஐ கேன், இல்லைனா இந்த குரூப்பில் கூட யூ கேன் ஜாயின். நெக்ஸ்ட்டு 4th கொஷின், காமன் பாயிண்ட் ஆஃப் அ டேஞ்சன்ட் டு அ சர்க்கிள் அண்ட் த சர்க்கிள் இஸ் கால்ட் டேஷ். இப்போது என்ன கேட்குறாங்கன்னா, இதுதான் டேஞ்சன்ட். கரெக்டாக? டேஞ்சன்ட்டோட இங்கே தான் டச் ஆகுது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? இந்த லைன் பேர் தான் டேஞ்சன்ட். இதுக்கு பேர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்போது இதோட ஆன்சர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் 3rd ஒன். இது வந்து ஒரு வேர்ட் ப்ராப்ளம். என்ன சொல்கிறாங்கன்னா, tangent PQ at point P of a circle of radius 5 cm meets a line through a center O point Q so that OQ is 12. Find the length PQ. அவங்க எந்த டயக்ராமும் கொடுக்கல. இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம தான் டீகோட் பண்ணி ஒரு டயக்ராம் வரையணும். நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஏன்னா அவன் சர்க்கிள்னு சொல்லிட்டா ஐம் ஜஸ்ட் டூயிங் இட். அந்த ரேடியஸ் வந்து 5 cm. கரெக்டாக? ஓகே,
அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேன்ஜென்ட் பிக்யூன்னு சொல்லியிருக்கான். அப்போனா வந்து ஒரு லைன் வந்து இங்கே ஒரு இடத்துல டச் ஆக போகுது இந்த சர்க்கிளோட இதில். கரெக்டாக? இப்போது ஒரு விஷயம் என்னென்னா, இப்படி பிக்யூவாக இருக்கலாம், இல்லைனா இப்படியும் இருக்கலாம். கரெக்டாக? ஆனால் எது நமக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட் நம்ம அப்படியே பார்ப்போம். அவங்க பாருங்களா, டேன்ஜென்ட் பிக்யூ அட் பாயிண்ட் பி ஆஃப் அ சர்க்கிள். பாயிண்ட் பி ஆஃப் அ சர்க்கிள்னால் அப்போது அந்த பி வந்து சர்க்கிளில் டச் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ இதுதான் இந்த இடம். ஓகேவா? அப்போ கியூபி கிடையாது. ஏன்னா அவன் கொடுத்துருக்கான் சர்க்கிளில் டச் ஆகிற இடம் தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். கரெக்டாக? ஸோ பி இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். மீட்ஸ் அ லைன் circle of radius 5 centimeter meets a line through center O at point Q. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சர்க்கிளோட சென்டர்லேருந்து இந்த கியூவை ஜாயின் பண்ண இதுதான் இது வாட் ஓகே. சர்க்கிளோட சென்டரும் இந்த டேன்ஜென்ட்டோட இன்னொரு பாயிண்ட்டும் வந்து இங்கே டச் ஆகுது அந்த கியூன்ற பாயிண்டில். அப்போது ஓக்யூ இதுதான் சென்டர் அந்த ஓன் வச்சு தான் ஓக்யூ வந்து 12 சென்டிமீட்டர். இப்போ ஓபி என்னது? ஓபி இஸ் த ரேடியஸ். கரெக்டாக? அப்போது இது வந்து 5. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ என்ன கேட்குறேன்னா பிக்யூ தான் என்னென்னு கேட்குறேன். கரெக்டாக? இப்போது நீங்கள் தியரம் 10.1 படிச்சிருப்பீங்க. தியரம் 10.1 என்னென்னா, சர்க்கிளோட சென்டர்லேருந்து டேன்ஜென்ட்டுக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எப்பயுமே 90 டிகிரி தான் இருக்கும். இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குன்னா, இது ஒரு டேன்ஜென்ட்னா சர்க்கிளோட சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து அது எப்பயுமே 90 தான் இருக்கும். ஓகே. அப்போது அதுபடி என்னென்னா, ஸோ இங்கே பாருங்கள், ஆங்கிள் ஓபிக்யூ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அதனால் நம்ம இது எதுவுமே ஜஸ்டிஃபை பண்ணணும், எழுது எதுவுமே வேணாம். யூ ஜஸ்ட் ஹவ் டு ஃபைண்ட் த ஆன்சர். இது 90 டிகிரி கரெக்டாக. இதே சம்னா நம்ம எல்லாமே எழுதணும். ஓபிக்யூ ஏன் 90 டிகிரி அந்த மாதிரி இருக்கும். ஓகே. இப்போது இது வந்து என்னது? தெர்ஃபோர் இது வந்து ஓபிக்யூ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? ரைட் ட்ரையாங்கிள்லாம் என்ன பண்ணலாம்? 2 சைடு தெரிஞ்சிருக்கு. இதுவும் தெரியும், இதுவும் தெரியும். அப்போது பித்தாகோரஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். பைத்தாகோரஸ் இட்ஸ் யுவர் சாய்ஸ். இப்போது ஒரு முக்கியமான விஷயம், இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க தான் எப்பயுமே ஹைப்போடென்யூஸ் விச் இஸ் த லாங்கஸ்ட் சைட் ஆஃப் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டாக? அப்போது பைத்தாகோரஸ் தியரம் என்னன்னா, ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் adjacent ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர். இப்போது இது ஹைப்போடென்யூஸ் தெரிஞ்சு மீதி ரெண்டுல ஏதோ ஒன்று ஆப்போசிட், ஏதோ ஒரு adjacent. கரெக்டாக? நீங்கள் இப்போ எதை வேணால் ஆப்போசிட் adjacent எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் செயின் ரேஷியோ யூஸ் பண்ணும்போது தான் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுவோம், ஆங்கிள் பேஸ் பண்ணி ஆப்போசிட் எது adjacent எதுண்டு. இப்போது நீங்கள் பித்தாகோரஸ் தியரமில் யூ கேன் சூஸ் எனி திங் ஆஸ் ஆப்போசிட் அண்ட் எனி திங் ஆஸ் adjacent பிகாஸ் ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்கொயர் பண்ணி ஆட் தான் பண்ண போகிறோம். இப்போ ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் பிக்யூ ஸ்கொயர் நான் எடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு ஓக்யூ ஸ்கொயர். ஓபி தெரியும் 5 ஸ்கொயர், பிக்யூ வந்து பிக்யூன்னு ஆச்சுப்பா தெரியாது. ஓக்யூ இஸ் 12. ஸோ 25 ப்ளஸ் பிக்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 144. கரெக்டாக? அப்போது பிக்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 144 மைனஸ் 25. நீங்கள் பொறுமையாக சப்ராக்ட் பண்ணியே போடலாம், எந்த ஒரு ரஷ்ஷுமே இல்லை. நீங்கள் மைண்ட்லேயே பண்ணிங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது எரர் வர. ஸோ சப்ராக்ட் பண்ணால் திஸ் இஸ் 9. ஓகே, இது 1 and 1. ஸோ பிக்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 119. அப்போ பிக்யூட வேல்யூ தானே வேணும், பிக்யூ. அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் விட்டு தான் இந்த பக்கம் ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் இங்கே போனால் ஸ்கொயர் ரூட் அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிக்யூ ஈக்குவல் டு √119. ஸோ இப்படி தான் அதோட ஆன்சர். சம் நம்பர் 4, ட்ரா அ சர்க்கிள் அண்ட் 2 parallel lines. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கிள் வரைவோம். Draw a circle and two lines parallel to a given line such that one is a tangent and the other a secant to the circle. இப்போ ஓகே, டூ லைன்ஸ் சொல்லிட்டானா, இது ஒரு கீவேர்ட். 2 lines parallel. இப்போ என்னன்னா 1 line is tangent. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு tangent வரைவேன். I'm just drawing a tangent. ஓகே, இது வந்து ஏபி. So AB is a tangent, is a point of intersection. Okay, 2 lines parallel, one is tangent and other is a secant to the circle. கொஞ்சம் நேரம் தானே சொன்னேன், சீக்கெண்ட்டாக என்ன பண்ணணும்னா சர்க்கிளில் 2 பாயிண்டில் கட் பண்ணோம். ஓகேவா? இப்போ நான் ஆரஞ்சிருக்கேன், நீங்கள் எப்படி வேணால் வரையலாம், இங்கே வேணால் வரையலாம். இட் ஷுட் கட் த சர்க்கிள்.
ஸோ இது வந்து சிடி வந்து இது சீக்கண்ட். அதே மாதிரி இதுவும் பேரலல். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம்.